அனைவருக்கும் வணக்கம். கேஎஃப்டே தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவுல பார்த்தீங்கன்னா, நான் இன்சூரன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ வெல்த் கிரியேஷன் அப்படின்ற ஒரு தலைப்பில பேசப் போறேன். அத விட முன்னாடி நம்ம யூடியூப் சேனலான கேஎஃப்டே தமிழ முதல் முறையாக நீங்க பார்க்குறீங்கன்னா, மறக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதனால என்னைய மன்னிச்சுக்கோங்க. தொடர்ந்து நிறைய தகவல்கள் குடுக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. அதனால தான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு கொஞ்சம் டைம் எடுத்துட்டு இருக்கிறேன். சரிங்க. இப்போ விஷயத்துக்கு நேரா வரலாம். இன்சூரன்ஸ் இஸ் ஈக்குவல் டூ வெல்த் கிரியேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். காப்பீடுன்றது ஒரு விதமான செல்வம் அப்படின்றோம். ஏன்? அப்படின்றது நெறைய பேருக்கு இது குழப்பமா இருக்குல்ல. என்ன நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றபடி பார்த்தா ஷேர் மார்க்கெட்ல பணம் போட்டா பணம் வரும்ன்றுவாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்ட பணம் பெருகும் அப்படின்னுவாங்க. இன்சூரன்ஸ் மூலமா எப்படி பணத்த சம்பாரிக்க முடியும்? அப்படின்றது நெறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த காலகட்டத்தில பார்த்தீங்கன்னா, நான் சொல்றது ஒரு 70 வருஷம் 50, 60 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டு குடும்பம்னு இருந்துச்சு. ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. யாருக்கு எதே ஒரு பிரச்சனை ஆனாலும், அந்த குடும்பத்தில இருக்கக்கூடிய பெரியவர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்த நிர்வகிப்பாங்க. அத மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ பார்த்தீங்கன்னா, எல்லா எல்லா பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா, அந்த நியூக்ளியர் ஃபேமிலியா பிரிஞ்சு உடைஞ்சு கிடக்கு. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் ஆகவும், அதே போலவே அந்த ப்ராடக்ட் வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஆகவும் உருவாக்க முடியுமா? அந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் இருக்கா மார்க்கெட்ல? அப்படின்னா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு பேரு தான் பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ். நெறைய பேர் என்ன நெனைக்கிறோம், இன்சூரன்ஸ் அப்படின்றது ஒரு காப்பீட்டு தான். எனக்கு ஏதாவது ஒரு விபத்து வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, உயிரிழப்பு நிகர தருணத்தில பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் கிடைக்கும். அதனால என்ன பலன்? அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேர் இருக்கும். ஆனா நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, கடனுக்கு மேல கடன் பண்ணியிருப்பாங்க. நாளைக்கு வீடு சொந்தமா ஒரு வீடு வாங்குறோம்னு சொல்லி கூட கடன் பேங்க்ல வங்கியில போய் கடன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட ஏதோ ஒரு அசம்பாவிதத்தில இறந்துட்டாங்க அப்படின்னாலும், அவங்க குடும்பம் நடுத்தெருவுக்கு தான் நிக்கும். ஏன்னா, அந்த வீடுன்றது அந்த தனிப்பட்ட நபருக்கு சொந்தம் கிடையாது. அந்த வங்கிக்கு தான் சொந்தம். நெறைய பேருக்கு அந்த விஷயம் தெரியறதே இல்ல. அதனால தான் காப்பீட்டுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இத நெறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த நான் தெளிவா உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு எக்ஸாம்பிள் நான் குடுக்குறேன். ஒரு குடும்பம். தாத்தா, பாட்டி இருக்கிறாங்க. தாத்தனுக்கு ஒரு பையன். அ அதே மாரி மருமக, ஒரு பேரன். ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 தலைமுறை இருக்கு. ஸோ ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு குடும்பத்தில எத்தன இன்சூரன்ஸஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா இத எடுத்திருக்கிறேன். தாத்தா நான் சொல்றது அவங்களுக்கு அந்த ஏஜ் வர்றதுக்கு முன்னாடியே, அவங்க ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே காப்பீடு பண்ணியிருக்காங்கன்ற பட்சத்தில தான் அத பேசிட்டு இருக்கிறேன். தாத்தா முன்கூட்டியே பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்கிறாரு, பாட்டி பேர்ல நாமினி போட்டு ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறாரு. பையன் பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கிறாரு. பையனோட கல்யாணத்தப்போ மருமக பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் வாங்கி போட்டிருக்காரு. அதே போலவே பையன் பேரன் பொறந்ததுமே பார்த்தீங்கன்னா, பேரனோட பேர்ல ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருக்காரு. மொத்தம் 3 இன்சூரன்ஸ் பாலிசி 3 பிளஸ் இங்க பாட்டிக்கு 1 4 இன்சூரன்ஸ் பாலிசி தாத்தா கிட்ட இருக்கு. அதே போலவே பாட்டி ஒரு 4 இன்சூரன்ஸ் பாலிசி பண்ணலாம். அந்த காம்பினேஷன் சொல்றேன். தாத்தாவோட பேர்ல நாமினேஷன் போட்டு, பே பேரனோட பேர்ல நாமினேஷன் போட்டு, பையனோட பேர்ல நாமினேஷன் போட்டு, மருமக பேர்ல ஒரு நாமினேஷன் போட்டு. அதே போலவே ஒரு குடும்பத்தில ஹஸ்பண்ட் இருக்காங்க. அந்த பையன் இருக்கிறாரு அப்படின்னா, அவரு பார்த்தீங்கன்னா 4 இன்சூரன்ஸ் பாலிசிஸ் போடலாம். அவங்க அப்பா பேர்ல, அவங்க அம்மா பேர்ல, அவங்க மனைவி பேர்ல, அவங்க பிள்ளையோட பேர்ல. அதே போலவே மருமக இருக்காங்க வீட்ல அப்படின்னா, அவங்க மொத்தம் 7 இன்சூரன்ஸஸ் போடலாம். இன்கேஸ் மருமகள் வேலையில இருக்காங்க, நெறைய சம்பாரிக்கிறாங்கன்ற பட்சத்தில 7 இன்சூரன்ஸ் அவங்க போடுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. எப்படி அப்படின்னா, அந்த 7 இன்சூரன்ஸ்ல அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல போடலாம். அவங்க அம்மா பேர்ல ஹஸ்பண்டுடைய அப்பா பேர்ல, ஹஸ்பண்டுடைய அம்மா பேர்ல அதாவது இன்லாஸ் அதாவது அத்தை, அதே போல பார்த்தீங்கன்னா, மாமா பேர்ல. அதே போல பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அப்பா, அவங்களுடைய அம்மா, அவங்களுடைய கூட பிறந்த உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பேர்ல. அதே போல அவங்க பிள்ளையோட பேர்ல. மொத்தம் 7 இன்சூரன்ஸ். மொத்தம் ஒரு குடும்பத்தில பார்த்தீங்கன்னா, சராசரி 19 இன்சூரன்ஸ் பாலிசி போடலாம். இது குடும்பத்தோடைய அ எண்ணிக்கை பொறுத்து தான் இருக்கு. பசங்க 2 பேர் இருக்காங்களா, இல்ல பொண்ணு பேரங்க ப பேரங்க பார்த்தீங்கன்னா, 1 பேரன் தான் இங்க இருக்கான். 2, 3 பேர் இருக்கிறாங்க அப்படின்றதுல, அந்த பாலிசி காம்பினேஷன் அதிகமாகும். ஸோ இப்படி இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒவ்வொரு பாலிசி வாங்கி வச்சிருக்கிறாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும். ஏன்னா, வாழ்க்கைன்றது இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. காலத்துக்கு ஏத்த மாரி நம்ம அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாரி மாறி தான் ஆகணும். அதே போலவே இறப்புன்றது சாதாரணமான, இயற்கையான ஒரு விஷயம். நெறைய பேர் இத பத்தி பேசவும் மாட்டாங்க. தயங்குவாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க. ஒரு 15, 20 வருஷம் அதுக்கப்புறம் அந்த தாத்தா, பாட்டி இருப்பாங்களா? பிராக்டிகலா யோசிச்சு பார்த்தோம்னா, கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இன்கேஸ் 80 வயசு ஏற்கனவே ஆயிருக்குன்றப்போ, 110, 120 வயசு பிராக்டிகலி பாசிபிளா இருக்கா? அப்படின்றத யோசிக்கணும். சரி, தாத்தா, பாட்டி இறந்துட்டாங்கன்னா, தாத்தா, பாட்டிக்கு அந்த பணம் என்ன இருக்கோ, கிளைம் செட்டில்மென்ட் ஆன பணத்த நேரடியா அவங்க நாமினீஸ்க்கு வரலாம், இல்ல பேரனுக்கு வரலாம், யாருக்கு வேணுமோ அது வரலாம். ஸோ அதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டின் வழியாக அந்த வெல்த் அந்த பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அடுத்த தலைமுறைக்கு. இந்த அடுத்த தலைமுறை இன்னொரு 10, 20 வருஷம் இல்ல 30, 40 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது
அடுத்த தலைமுறைக்கு. ஸோ இந்த மாதிரி தலைமுறையாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய ஒரே ஒரு வெல்த் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா இன்சூரன்ஸ். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா, அரசாங்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குது வரியில. அதாவது ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமில் இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில், இந்த பணத்தை நீங்கள் மிச்சம் பண்ணி இன்சூரன்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா, அந்த வரி விலக்கு கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயம். அதே போல் தாத்தா, பாட்டி, சீனியர் சிட்டிசனாக இருக்காங்கன்னா, அவங்களுக்கு கூட வரியில வந்து நிறைய சலுகைகள் கொடுக்குது அரசாங்கம். அந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ பணக்காரங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை வந்து மையமா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதன் மூலமாக என்ன ஆகுது, அவங்களுடைய செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பெருகுமே ஒழிய குறையாது. பசங்களுக்கு, பேரங்களுக்கு அதே போலவே சேமிப்பு குறித்த புரிதலும் வந்து அவங்க உருவாக்கி குடுத்துருப்பாங்க. அந்த சேமிப்பு போகவே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சேமிப்பை எங்கே வந்து முதலீடு செய்யணும்? எப்படி வந்து கா காப்பீட்ல வந்து முதலீடு செய்றது? அதேபோல வெவ்வேறு விதமான பொருளாதாரத்துக்கு ஏத்த பர்சனல் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல எப்படி வந்து முதலீடு செய்யணும்? அப்படின்ற ஒரு புரிதல் கூட சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அந்த ஒரு புரிதலோட தான் அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த வந்து சேகரிக்கிறதாகட்டும், சேமிக்கிறதாகட்டும், அத வந்து முதலீடு செய்றதாகட்டும், அந்த ஒரு திட்டங்கள்ல வந்து எப்படி அ செயல்பாடுல கொண்டு வரதாகட்டும், அந்த ஒரு புரிதலோட இருப்பாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மிகவும் பெரும் செல்வந்தரா இருக்கக்கூடிய குடும்பங்கள் வந்து 2 தலைமுறை, 3 தலைமுறை, 4 தலைமுறை விட பணக்காரங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ஆரம்ப கட்டத்தில அது ஒரு கூட்டு குடும்பமா அவங்க ஒரு தொழில ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த தொழில் ஆரம்பிச்ச பிறகு அது வந்து ஒரு கம்பெனியா மாத்தியிருப்பாங்க. அந்த கம்பெனிக்கு ஒரு பிரத்யேக ட்ரஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருப்பாங்க. அந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய நபர் வந்து நிர்வாகிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஃபேமிலியோடைய நீட்ஸ், ஃபினான்ஷியல் நீட்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்றதுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருப்பாங்க. அதன் வழியாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சொத்து, அந்த செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேமிலிலயே அந்த ஃபேமிலி ட்ரஸ்ட்லயும் அல்லது அந்த கம்பெனி, அந்த ஃபேமிலியோட கம்பெனி ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனிஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முதலீடு பண்ணிட்டு, அத வந்து சேமிச்சு வச்சிருப்பாங்க. இதன் வழியாக என்ன ஆகுதுன்னா, வெல்த் அப்படின்றது வந்து பணம்ன்றது வந்து பெருகிக்கிட்டே இருக்கும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த விதமான கவலையும் அவங்களுக்கு தேவையில்ல. அதாவது யோசிக்க வேண்டிய பணத்த விஷயத்த வந்து யோசிக்கணுன்ற அவசியம் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விதமான முடிவுகள் கூட அவங்க எடுக்கலாம். அதுக்கேத்த மாதிரியான அ டிசிஷன்ஸ் அவங்க எடுத்துக்கலாம். பசங்க என்ன படிக்கணும்? பேரங்க என்ன படிக்கணும்? கொள்ளு பேரன் என்ன படிக்கணுன்ற ஒரு கவலையும் இல்லாம இருக்கும். ஏன்னா, எல்லா வசதிகளும் இருக்கும். எல்லா செல்வமும் இருக்கும். எல்லா பொருட்களும் பணத்துக்கு ஏத்த மாரியான அனைத்து வசதிகளும் உருவாக்கியிருப்பாங்க. அதே போலவே சேமிப்பு மனநிலை, அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு மனப்பான்மை எல்லாத்தையும் வந்து வளர்த்திருப்பாங்க அந்த தலைமுறைக்குன்றதுனால, எங்கேயும் வந்து கை தவறி போற மாதிரி பையன் இருக்க மாட்டான். அந்த மாரி கண்காணிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அல்லது இந்த ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் வந்து ட்ரஸ்டிய வந்து கண்காணிப்போடவே அந்த பசங்கள வந்து க்ரூமிங் பண்றது, ஒரு காட்ஃபாதர் மாதிரி அவங்கள வந்து வளர்ப்பாங்க. அதன் வழியாக என்ன ஆகுது அப்டின்னா, அந்த ஃபேமிலி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து ஒரு தவறான பாதைக்கு போறத வந்து தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அப்டின்ற ஒரு விஷயம். ஒரு டிசிப்ளின்டா வளர்ப்பாங்க அப்டின்ற ஒரு விஷயம். ஃபினான்ஷியல் கோல்ஸ வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு, அதே போலவே ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ், ஃபினான்ஷியல் லிட்ரஸிய வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்றது, எப்படி என்ஹான்ஸ் பண்றது, அத பத்தின கவலை, சிந்தனை அப்படிதான் இருக்கும் அவங்களுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பெரும் நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுடைய பூர்வீகத்த பார்த்தீங்கன்னா, ஒரு பேங்கராவோ, அவங்க கொள்ளு தாத்தா அல்லது தாத்தா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆன்ட்ரப்ரனராவோ, ஒரு பிசினஸ் மேனாவோ தான் அவங்க ஃபேமிலி வந்து இருக்கும். அந்த பணத்த வச்சு தான், இந்த இன்சூரன்ஸ் பணத்த வச்சு தான் பேரங்க, கொள்ளு பேரங்க புதுசா ஒரு ஐடியாவ கண்டுபிடிக்கிறதுக்கு, அல்லது வந்து புதுசா ஒரு விஷயத்த கொண்டு வரதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. ஏன்னா, அவங்க அதில வந்து பேஷனேட்டா இருப்பாங்க, டெடிகேட்டடா இருப்பாங்க. அதனால தான் அந்த ப்ராடக்ட்டோ அல்லது அந்த கண்டுபிடிப்போ சக்சஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம். இந்த உதாரணங்கள் வந்து நம்ம நெறைய இடத்துல பார்க்கலாம். நெறைய ஃபேமிலீஸ்ல கூட நம்ம பார்க்கலாம். இந்தியால கூட நெறைய ஃபேமிலீஸ் இருக்கு. வெளிநாட்ல கூட நெறைய பேங்கிங் ஃபேமிலீஸ் இருக்கு. இந்தியால கூட நெறைய பல்வேறு மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெரிய, பெரிய ஃபேமிலி ட்ரஸ்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அவங்கெல்லாம் இந்த கான்செப்ட்ஸ தான் அடாப்ட் பண்ணிட்டு ரன் பண்றாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்போ வந்து நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு தயங்குறதுக்கு காரணங்கள் நெறைய இருக்கலாம். செல்லிங்கா இருக்கலாம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, சில ஏஜென்ட்ஸோடைய அறியாமை இருக்கலாம். அல்லது பாலிசி ஹோல்டர்ஸ் உடைய அறியாமை, புரிதல் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். இதன் வழியாக நெறைய பேருக்கு வந்து பாதிப்பு உண்டாகிட்டே போகுதுன்ற ஒரு விஷயம். அதனால மேக்ஸிமம் நெறைய விஷயங்கள் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நம்ம விழிப்புணர்வ கொண்டு வந்து செலுத்தணும். அதே போலவே மக்கள் பாலிசி ஹோல்டர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, அத பத்தின அவேர்னஸ் வந்து ஃபேமிலி லெவல்ல வந்து உருவாக்கணும். அதே போலவே இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ், நான் எல்லாரையும் குறை சொல்லல. சில பாலிசி ஹோல்டர்ஸ், சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பண்ற தவறால நெறைய அந்த அந்த மார்க்கெட்ட வந்து ஒரு நெகட்டிவா வந்து அந்த அ நெகட்டிவா இம்பாக்ட் கிரியேட் ஆகுது. அதனால அவங்களுக்கு கூட அதுக்கேத்த மாரியான சேஞ்சஸ், அந்த புரிதல் வந்து கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு பார்வை வந்து மத்தவங்களுக்கு வந்து
அதை அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து அந்த பாலிசியை வந்து இது பண்ணுறது வரைக்கும், சப்மிட் பண்ணுறது வரைக்கும் அந்த பாலிசி ஹோல்டருக்கு ஒரு செல்லிங் பண்ணுறத தடுக்கிறது மூலமாகவும், அல்லது ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி ஏதோ ஒரு மட்டமான ப்ராடக்ட்டை விற்கிறதுக்கு பதிலாக நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டை அந்த தனிப்பட்ட நபருடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை முடிக்கிறேன். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தீஷ். நன்றி, வணக்கம்.